எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஸ்கூலுக்கு நடந்து போய் படித்த காலம் மாறி இப்பெல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கே பஸ்ஸில் சோகமாக உட்காந்துட்டு போகிற அளவுக்கு இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ்லாம் ரொம்ப லக்கி தான் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் அம்மா கூட சைக்கிள் ரிக்ஷாவில் போனேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு எதில் போனீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. ஹை மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபேமிலி, சிபிஎஸ்இ, ஸ்டேட் போர்ட், மெட்ரிகுலேஷன், ஐஜிஎஸ்சின்னு நம்ம குழந்தைங்களை எந்த சிலபஸ்ல எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது, பாப்பா படிச்ச டிபிஎஸ் ஸ்கூல் எப்படி இருக்கும், எப்படி தூத்துக்குடி ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு இந்த வீடியோல ஆன்சர் சொல்லியிருக்கோம். நீங்க சிலபஸ் செலக்ட் பண்றதுக்கு, ஸ்கூல் செலக்ட் பண்றதுக்குலாம் மற்றவங்கள்ட்ட ப்ளீஸ் சஜஷன்ஸ் கேட்காதீங்க. ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் வேற வேற மாதிரியான லைஃப் ஸ்டைல் டிஃபரன்ஸ் இருக்கும். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் பேசுவாங்க. எஜுகேஷன் இன்னைக்கு ஒரு பெரிய பிசினஸ் ஆயிட்டு நமக்கு செட் ஆகிற ஸ்கூலை நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். டீச்சர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் அது நல்ல ஸ்கூல்னு சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. பயமுறுத்தி வற்புறுத்தி செய்ய வைக்கிற எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் இட்ஸ் ஓன் ரியாக்ஷன்ங்கிறத கண்டிப்பா அதை மனசுல வச்சுக்கணும்.